Hello friends and subscribers, welcome to Tamil Well YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 100 balls men's மேட்சோட ஃபைனல் மேட்ச்க்கு நம்ம வந்துட்டோம். ஆல்ரெடி எலிமினேட்டர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதர்ன் பிரேவ் டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி சூப்பர் 5 அந்த பால், அதாவது கடைசி மேட்ச் டிராவ் ஆகி சூப்பர் 5 சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. சூப்பர் ஓவர் வைக்கிறீங்களா, அது மாதிரி அதுல சூப்பர் 5 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து ஸோ அதுல வந்து அடிச்சு வின் பண்ணிட்டு வந்தாங்க சதர்ன் பிரேவ். இப்போ ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவல் இன்விசிபிள், ஸோ அந்த டீம் கூட ஃபைனல் மேட்ச் வந்து ஆட போறாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கும் சரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா அது XL11 ஆப் தான். இதுல டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. இப்போ ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் டிடிஎஸ் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் அந்த டிடிஎஸும் பிடிப்பதில்லை, ஜிஎஸ்டி சார்ஜஸும் அவங்க பிடிப்பதில்லை. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் காம்படிஷன் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட்டுக்கு நியூவா வந்திருக்கிற ஆப்ங்கிறதுனால காம்படிஷன் வைஸ் அவங்க ரொம்ப கம்மியா இருக்கு. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுலேயே உங்களால ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் அவங்க போனஸும் தராங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு லீக் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு புதுசான லீடர் போர்டும் அவங்க கொடுக்குறாங்க, சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழ்ல. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 18 ஆகஸ்ட் இரவு 10:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் லண்டன்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க நல்ல ஒரு ஜென்ரலி வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா போத் பேட் அண்ட் பால் ரெண்டுக்குமே வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணி ஆடுவாங்க. முதல் ஒரு 30-40 பால் வச்சுக்கோமே. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஓவருக்கு 5 பால் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ அதனால நம்ம பால் கணக்கு வச்சு சொல்றோம். ஒரு 30 பால் அதுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு பேட்டிங்க்கு ஃபிளாட்டா தாங்க இருக்கும். கொஞ்சம் ஈஸ்ட் பிச்சு ஆக தான் கொஞ்சம் டர்ன் கிடைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்க கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோ வேரியேஷன்ல போடக்கூடிய கட்டர்ஸ் பால்ஸ் போடக்கூடியவங்களுக்குலாம் இங்க வந்து நல்லா வந்து விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்க ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். இங்க மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் சேஸ் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தாங்க ஆயிருக்காங்க இந்த பெட்ரோல் வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 44 மேட்ச், அதாவது டொமஸ்டிக் T20ல ஒரு 44 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 25 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா 18 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 100 பால் மேட்சஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் மேட்சஸ் வந்து சேஸ் பண்ற டீம் வந்து லாஸ் ஆயிட்டு தாங்க வந்து இருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஓவல் இன்விசிபிளை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக் அண்ட் டேவிட் மலான், ஸோ ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜோர்டான் காக்ஸ், சாம் கரன், சாம் பில்லிங்ஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், டேவன் ஃபெராரியோ, டாம் கரன், டி லேமன் பேக், நாதன் சவுட்டர், ஆடம் ஜாம்பா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இது வந்து ஓவல் இன்விசிபிளோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். தென் அடுத்ததா சதர்ன் பிரேவை பொறுத்த வரைக்கும் டேவிஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. டேவிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட விக்கெட் கீப்பர், ஜேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன். அடுத்ததான் லூயிஸ் டுப்ளாய், ஜே கோல்ஸ், லாரி வான்ஸ், கேரன் பொலாட், கிறிஸ் ஜோர்டான், கேரஜ் ஓவர்டன், அகில் ஹுசைன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் டைமல் மில்ஸ். ஸோ இது வந்து சதர்ன் பிரேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓவல் இன்வெஸ்டிபிள். ஸோ ஓவல் இன்வெஸ்டிபிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் யாராவது இருக்காங்க டாப் ஆர்டர்ல சொல்லி பார்த்துருவோம். ஸோ டாப் 6 பேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. சாம் பில்லிங்ஸ், சாம் கரன், வில் ஜாக். இந்த 3 பேருமே வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. இதுல சாம் பில்லிங்ஸ்க்கு பேட்டிங்க்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் கூட சம்டைம்ஸ் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா வில் ஜாக், டேவிட் மலன், ஜோர்டான் காக்ஸ் அண்ட் சாம் கரன் இந்த டாப் 4 பேருமே அவங்களோட ஆப்ஷன் நிறைய மாத்தி ஆட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேவிட் மலான் வந்து ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல சாம் கரனை ஒன் டவுன் ஆட வைக்கிறாங்க.
இதுவே வில் ஜாக் வந்து எர்லியர் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா ஜோர்டான் காக்ஸ் வந்து ஆட வைக்கிறாங்க. ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை வந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க டாப் 4 பேர்ல. ஸோ அப்படிங்கிறப்ப சாம் பில்லிங்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த டாப் 4 பேருமே ஆடுறதுக்கு ஒரு 50 பால் வரைக்கும் ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இவருக்கு பேட்டிங்க்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ஒன்று இருக்கு. 2வது பாயிண்ட், இப்படி டாப் 4 பேருமே ஒரு 50ல இருந்து 70 பால் வரைக்குமே ஆடிட்டாங்க அப்படின்னா கடைசி கட்டத்துல அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்களான ஃபெராரியோரும் தென் டாம் கரன் இவங்களை வந்து கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாரு. சாம் பில்லிங்ஸ் அவரோட டவுனை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறார். அப்போ அவர் பேட்டிங்க்கு வருவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது இல்லாமல் இவர் மிடில் ஆர்டர்ல வராரு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு தான் வந்து அவர் ஆப்ட் ஆகிறாரு. கால்குலேட்டிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல டேவிஸ் அவர் எப்படினாலும் முதல் 10 பால்ல அவர் அவுட் ஆகிற மாதிரி இருந்தா கூட எக்ஸாம்பிளுக்கு அந்த 10 பால் அவர் 100% பேட்டிங் வந்துடுறாரு. பவர் பிளேல வேற ஆடுறாரு. ஸோ பவர் பிளேல ஒரு 15 ரன் வரைக்கும் அடிச்சிட்டாரு வச்சுக்கோங்க. அந்த ஒரு 10 பால் பிடிக்கிறாரு, ஒரு பவர் பிளேயர் யூஸ் பண்ணி ஒரு 15 ரன் அடிச்சிட்டா கூட ஒரு 20ல இருந்து 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 2 விக்கெட் கீப்பருக்குமே கிடைச்சிடும். அப்போ யாரு பேட்டிங்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வராங்கன்னு சொல்லி பாக்குறப்போ ஓரளவு சேஃபான ஹேண்டா நமக்கு தெரிய வந்து அலெக்ஸ் டேவிஸ் தான் தெரியுறாரு. சாம் பில்லிங்ஸ்க்கு அவர் பேட்டிங்க்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆப்ஷன்ஸே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ யார் யார் எந்த மாதிரி இருக்கு, எந்த பால்குள்ள வந்துட்டா அடுத்தது ஃபெராரியா வருவார் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன். ஸோ அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஆப்ஷனா வந்து தெரியுறாரு. அதனால நம்ம வந்து அவரை ஒரு 60-40 அந்த ரேஷியோல வேணா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல சேஸ் பண்ண போறாங்க, செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்ங்க சாம் பில்லிங்ஸ். ஸோ என்ன காரணம் அப்படின்னா சேஸ் பண்றதுக்கு நீங்க கொஞ்சமே கஷ்டப்படுறாங்க. பட் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் வரைக்கும் விழுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சேஸ் பண்றப்போ சாம் பில்லிங்ஸ் பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் சாலிடா வந்துடும். தென் பேட்டிங் வருவதற்கு முன்னாடியே விக்கெட் கீப்பர் மூலியமாவே கேட்ச் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸோட வந்துருவார். அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஆப்ஷன். செகண்டா பேட் பண்ணும்போது அதை நான் ஆல்ரெடி சொன்னீங்கன்னா 60-40 அந்த 40% ஆஃப் டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து பேட் பண்ண போறாரு. அப்படிங்கிறப்போ உங்களோட டீம்ஸ்ல வந்து நீங்க பிக் பண்ணிக்கோங்க. சாம் கரன் அவரோட 4 ஓவருமே போல் பண்றது, அதாவது 20 பாலுமே வந்து அவர் போல் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு சேஃபான ஆப்ஷன். தென் அது இல்லாம டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாரு. பர்டிகுலரா அந்த 90 பாலுக்கு அப்புறம் அந்த கடைசி 10 பாலை வந்து மோஸ்ட் ப்ராபபிலி சாம் கரனும் டாம் கரன் வந்து 2 பேர் வளர்ந்து 2 பேரும் தான் வந்து போல் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் போலிங்னா 2 பேருமே மஸ்ட் ட்ரை. போத் இன்னிங்ஸ்லயுமே சாம் கரன் வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பட் இந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு இந்த 2-3 விக்கெட் எடுப்பா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அதுவே ஃபர்ஸ்ட் போலிங்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் டாம் கரனை பொறுத்த வரைக்கும். ஸோ டாம் கரன் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா போல் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சாம் கரனுக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நாதன் சவுட்டர், ஸோ இவர் தாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா ஆடம் ஜம்பா வெல் நோன். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் விக்கெட் எடுப்பாரு. அவரோட பாலோட டர்னுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது இல்லாம 30 பால் 40 பாலுக்கு அப்புறம் பிளாட் ட்ராக்கா இருக்கிறது கொஞ்சம் டர்ன் ட்ராக்கா மாறிடும். கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில ஆடம் ஜம்பா ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர், எல்லாம் ஓகே. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நாதன் சவுட்டர் மினிமம் 15 பால் வரைக்கும் போல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா சாம் கரன் அவரோட 20 பாலையும் போட வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல பொறுத்த வரைக்கும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க மிடில் ஓவர்ஸ்ல. சாரி, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் லூயிஸ் டுப்ளா அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால வில் ஜாக்ன்றது நம்ம அதிகப்படியான பால்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. மினிமம் 5 பாலும் மேக்ஸிமம் 10 பால், மினிமம் 5 பால் அப்படிங்கிறப்ப அந்த 5 பால் நாதன் சவுட்டர் இருந்து போயிடும். அப்ப நாதன் சவுட்டர் தான் 15 பால் போடுவார். அப்ப சாம் கரன் அவரோட 20 பாலுமே போல் பண்ணிடுவாங்க, மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ணிடுவார். அப்ப அந்த நாதன் சவுட்டரை பொறுத்த வரைக்கும் 15 பால் வரைக்கும் அவர் வந்து போல் பண்றாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணிக்குவாங்க. செகண்டா போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணிடுவாங்க. அதை வந்து அடிச்சு ஆடணுங்கிற மனநிலையில போறப்ப இவரோட பால்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் விக்கெட் விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவராக இருப்பாரு. பிக் டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா வந்து பால் பண்ண போறாருனா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் ஆடம் ஜாம்பா. ஸ்பென்சர் ஜான்சன் ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா விக்கெட்டே எடுக்காம தாங்க இருக்கு. விக்கெட்ஸ் எல்லாம் அவர் போடுறோம், விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆப்போசிட்ல அதுக்கு தகுந்த மாதிரி டாப் ஆர்டர்ல 2 ரைட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ டேவிஸா இருக்கட்டும், ஜேம்ஸ் வின்ஸா இருக்கட்டும், 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. 2 பேர்த்துல ஏதாவது ஒரு விக்கெட்டை மேபி ஏர்லியராகவே அந்த இன்ஃபீல்ட் சிங்கில ஒரு விக்கெட்டை வந்து எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு. ஆனா டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும்
சாம் கரன், டாம் கரன், தென் ஆடம் சாம்பா, இந்த 3 பேர் தாங்க பவுல் பண்றாங்க. ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வந்து பவர் பிளேல கூட 15 பால் வரைக்கும் கூட கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த டெத் ஓவர் அந்த கடைசி 20 பாலை வந்து 20ல இருந்து 25 பால் அதை வந்து பார்த்தோம்னா டாம் கரன், ஆடம் சாம்பா அண்ட் ஷாம் கரன், இந்த 3 பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ஷாம் கரன் அண்ட் ஆடம் சாம்பா இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. நாதன் சவுட்டரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு டிஃபரன்ஸியலா ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க ஓவல் இன்விசிபிள் அப்படின்னாலும் சரி, நீங்க ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸ்லேயே நம்ம 5 பேர் வரைக்கும் பிக் பண்ணோம்னா அப்புறம் பேட்டிங்ல எப்படி நம்ம பிக் பண்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வருவீங்க. இதுல டாப் 4 பேர்த்துலயே 2 பேர் டபுள் ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. அப்ப 2 பேர் நம்ம பிக் பண்ணிடுற மாதிரி ஆயிடுது. அப்படிங்கிறப்ப 4 பவுலருமே கூட நம்மளால ஈஸியா பிக் பண்ணா கூட நம்ம 6 பேர் வரைக்கும் நம்ம ஓவல் இன்விசிபிள்லயே நம்ம பிக் பண்ண போறோம். அப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனா தான் வந்து அமைச்சிடுறாங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா சாம் கரன், நாதன் சவுட்டர், ஆடம் சாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன் ஆர் டாம் கரன், இப்படி 4 பேர் வரைக்கும் நீங்க பவுலிங் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். 5வது ஆப்ஷனுக்கு வில்ஜாக ட்ரை பண்ணலாம். தென் மலன் ஆர் ஜோர்டன் காக்ஸ், எனி ஒன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல கூட நம்ம 6 பிளேயர் வரைக்கும் நம்ம ஓவல் இன்விசிபிள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வில்ஜாக் மினிமம் 5 பால் வரைக்கும் பவுல் பண்ண போறாரு. பவர் பிளேல அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவர் வில்ஜாக். ஸோ மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயர் நாக்கு வந்து ஆடிடுவார். அது இல்லாம ஒரு 5 பால் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், தென் ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம்னால வில்ஜாக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருக்கிறாரு. இதுல மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் கன்சிடரே பண்ணாத ஒரு பிளேயரா நம்ம ஜோர்டான் காக்ஸ் தாங்க இருக்காரு. குவாலிட்டியான நாக் ஆடுறாருங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஸ்டெபிளா ஆடுறாரு, ரொம்ப ரொம்ப ஸ்டெபிளா ஆடுறாரு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட நம்ம பார்க்கல. அவர் விளையாண்ட மேட்சஸ் 2-3 நாட்கள்ல நல்ல குவாலிட்டியா ஆடுறாரு. பாலை வந்து ஹிட் அண்ட் மிஸ் டைப் அப்படிங்கிற ஒரு பிளேயர்லாம் கிடையாது, ஹிட் டைப் தான். நல்லாவே ஆடுறாரு. ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் வந்து அவர்கிட்ட தெரியுது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா செகண்டா வந்து அவர் பேட் பண்றப்போ மேபி டர்ன் பிச்சோட கண்டிஷன்ஸுக்கு அவர் அடாப்ட் ஆவார் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒரு மைனஸ். ஏன்னா ஆப்போசிட்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அகில் ஹுசைன். ஸோ அகில் ஹுசைன், தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தைமல் மில்ஸ், 2 குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா தைமல் மில்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான். அவரோட வேகத்தை அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவார், அந்த அளவுக்கு குறைச்சு போடுவார். பால நல்ல வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு, ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலி அவரும் ஒரு ஸ்பின்னர் மாதிரியான ஒரு வேகமா ஓடி வந்து போல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னர்னே அவரை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி போல் பண்ணிட்டு இருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப 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 அருமையா போறாரு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட் தேவைங்கிறப்பெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அகில் ஹுசைன் ஆஸ் யூசுவல் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஸ்டிக் டு ஸ்டிக் அழகா பால் பண்ணிடுவாரு. எல்பிடபிள்யூ பவுல்டு ரூம்ல நிறைய விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில ஜோர்டான் காக்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ட்ரெண்ட். மினிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 20 ரன் வரைக்கும் அடிப்பாருங்க. ஏன்னா இந்த 100 பால்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 ரன்ஸ் அடிக்கணும் கம்பல்சரி. ஏன்னா 30 ரன் அடிக்கிறப்பதான் அவர் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர முடியும். ஒரு பவுலர் ஒரு எல்பிடபிள்யூ முறையில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருனாவே அந்த 40 பாயிண்ட்ஸ் வந்து அவர் எடுத்துருவார். அப்படிங்கிறப்போ ஒரு ஆஸ் அ பிளேயரா ஆஸ் அ பேட்ஸ்மேனா 30 ரன் கண்டிப்பா அடிக்கணும். அப்படிங்கிறப்போ அது அடிப்பாரா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். டேவிட் மலானுக்கு அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஆப்போசிட்ல ஆஃப் பிரேக் பவுலர்னு யாரும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு பிளஸ் டேவிட் மலானை பொறுத்த வரைக்கும் அவர் பாலுக்கு பால் கரெக்டா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி தவறான பால் மட்டும் பவுண்டரிஸ் ஆடக்கூடியவர். நம்ம லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆனா பென் டெக்கெட்டுக்கு மிகப்பெரிய ட்ரெட்டா ஓவர் டர்ன் இருப்பாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அவர் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணுவாரு. இந்த மேட்ச் சேம் அதே காம்பினேஷன் தான். டேவிட் மலானுக்கு எகேன்ஸ்டா ஓவர் டர்ன் இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ண போறாரு. ஓவர் டர்ன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகேன்ஸ்டா ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் மேபி ஓவர் டர்ன் வெஸ்ட் டேவிட் மலான் இவங்க 2 பேருக்குள்ள கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். மிகப்பெரிய ஒரு பேட்ல இருக்க வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சாம் கரன், வில்ஜாக் 2 பேரும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். சாம் பில்லிங்ஸ் வந்து நீங்க செகண்டா வந்து பேட் பண்ண போறாரு, அதாவது ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டாம் கரன் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ மஸ்ட் ட்ரை. செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. நாதன் சவுட்டரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ட். ஆடம் சாம்பா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஸ்பென்சர் ஜான்சன் நீங்க ஒரு டிஃபரன்ஸில ட்ரை பண்றதா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சதன் பிரேவை பொறுத்த வரைக்கும் டேவிஸ் அண்ட் வின்ஸ் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ டேவிஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ்ல ஓபன் பண்றப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாருங்க. அந்த இன்சியல் சீமையும் சரி, அந்த இன்சியல் பவுன்சர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியர் அவுட் ஆயிட்டு ஒரே ஒரு பிளஸ் பவர் பிளேல ஆடுறாரு. பவர் பிளே பயன்படுத்தி குயிக் ஃபயரா ஒரு 2-3 பவுண்டரிஸ் ஆடிடுறாரு.
ஸோ அதுதான் டேவிஸ்க்கு இது. ஸோ மினிமம் அவரோட பேட்ல இருந்து ஒரு 20 ரன் அந்த பவர் பிளேவை கன்சிடர் பண்ணி இந்த பவர் பிளேக்குள்ள ஆடுவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஜேம்ஸ் வின்ஸ் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பேர், ஒரு அண்டர் ரேட்டட் டொமஸ்டிக் பிளேயர்னே அவரை சொல்லலாம். டொமஸ்டிக் லெவல்லும் சரி, டொமஸ்டிக் லெவலில் நடக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாத்துலயுமே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராகவே இருக்காரு இங்கிலாந்து நேஷனலுக்காகவே. எல்லா மேட்சுமே அவர் ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து கன்சிஸ்டன்சியா நிறைய ரன்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எல்லா மேட்சுமே போத் இன்னிங்ஸுமே எல்லாம் ஆடிட்டு இருக்கு. மைனஸ் வைஸ் பாக்குறப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நிறைய முறை என்ன பண்ணிருக்காருன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. தென் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அதர்வைஸ் ரொம்ப வீக்கா அவுட் ஆனது மாதிரிலாம் இல்லை. ஸோ விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு, அவங்கள்ட்ட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. பட் கஷ்டம்லாம் படல, கஷ்டப்படாம தான் ஆடி இருக்காரு எல்லாத்தையுமே. அந்த வகையில பாக்குறப்போ ஆப்போனன்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர், நல்ல வேகத்திலேயே நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு. மேபி ஸ்பென்சர் ஜான்சன் வின்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். பட் ஸ்ட்ரகிள் கிடையாது, ரொம்ப கஷ்டம்லாம் படல. அதுல விக்கெட்ஸ் அதிக முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பேட் பண்ண போறாரு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ பவர் பிளே யூஸ் பண்ணி ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்றாரு. நிறைய முறை ஏர்லியரும் விக்கெட்டை பறி கொடுத்துருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸ் இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாரு. கொஞ்சம் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நின்று ஒரு நல்ல ஸ்கோர் செட் பண்றோம்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸோட பேட்ல இருந்து மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் கேட்ச் பிடிக்க வாய்ப்புள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் இருக்கிறதுனால 1 or 2 கேட்சஸும் பிடிக்கிறாரு. சேஸ் பண்றப்போ பை சான்ஸ் ஓவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு வந்துடுறாங்க, ஒரு 140-145 கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா அதுக்காக அக்ரெசிவ் இன்டென்ட்டோட பவர் பிளேவில் வந்து அணுகுவாரு. மேபி அதுல வேணா ஏர்லியர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இப்போ டேவிஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேஃபான ஒரு ஆப்ஷனா தெரியுறாரு. டாப் ஆர்டர்லயே வராரு, விக்கெட் கீப்பர் பண்றாரு, நமக்கு சேஃபா வந்துடுறாரு. நம்ம ஒரு சேஃபா நம்ம அவரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஜேம்ஸ் வின்ஸை மட்டும் 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் பெட் பண்ண போறாருன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துருவாங்க. டூப்ளை ஸோ லாஸ்ட் மேட்ச் அவரை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் மேட்ச் மொயின் அலி மட்டும் இருந்து தப்பிச்சிட்டாரு, கண்டிப்பா 30 ரன்ஸ் அடிப்பாருன்னு சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் அதே சேம் தான். வில்ஜாக்கோட பால்ல இருந்து அவர் தப்பிச்சிட்டாருனாவே 30 ரன் அடிச்சிருவாரு. அது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாருன்னா இவர் வந்து போர் ஃபார்ம் தான் வெளிப்படுத்தாரு. பேட்டிங் வந்து செகண்ட் பண்றப்போ கிட்டத்தட்ட வந்து 10 மேட்ச்ல 7 மேட்ச்ல ஒரு ஏர்லியரா தான் அவுட் ஆயிருக்காரு. மீதி 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18-20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ சேஸ் பண்றப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாரு டூப்ளாபி. ஜேக் கோல்ஸ் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் தாங்க இருக்க போறாரு. அவர் பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே 1 or 2 கேச்சஸ் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருந்து 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டு அவர் வந்துருவாரு. தென் அதுக்கப்புறம் பேட்டிங்ல வந்து மினிமம் வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக். லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல நான் சொல்லியிருந்தேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஜேக் கோல்ஸ், இவான்ஸ் இவங்களோட டவுன்ல கீழே வந்துடும். கிரண் பொல்லாட கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வைப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கோல்ஸோட டவுன் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ கொஞ்சம் கீழே வந்தது. அதுவே செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கிரண் பொல்லாட வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க. கடைசி 20 பாலுக்கு நீ வந்து மேட்சை மாத்தி கொடுத்தா போதும், முன்னாடி நீ வர வேண்டாம்னு சொல்லி பொல்லாட வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல ஜே கோல்ஸ் அவரோட டவுனான செகண்ட் டவுனுக்கே வந்துடுவாரு. அப்படிங்கிறப்போ செகண்டா பேட் பண்ண போறப்ப ஜே கோல்ஸ் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா இருப்பாரு. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் 1 or 2 கேட்சஸும் பிடிப்பாரு. தென் பேட்டிங்ல வந்து மினிமம் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க கோல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாரி இவான்ஸா இருக்கட்டும், கிரண் பொல்லாட் ரெண்டு பேருமே கடைசி 25 பால்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருப்பாங்க. ரெண்டு பேத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கிரண் பொல்லாட் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வராரு, ஒரு 20 ரன் 25 ரன்ஸ் கூட அடிப்பாரு. ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் அவர் பிடிச்சிடுறாரு. அது இருக்கக்கூடிய பிளஸ். லாரி ஈவன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கவர் பண்றாரு, ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பாரு. சம்டைம்ஸ் அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பே கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன காரணம்னா, இவான்ஸுக்கு முன்னாடியே கூட ஜோர்டானை வந்து ஆட வச்சிருவாங்க. லாஸ்ட் மேட்ச் சூப்பர் 5 அந்த சூப்பர் ஓவர் சொல்லப்படுற சூப்பர் 5ல கூட ஜோர்டானை தான் ஓப்பனிங் ஆட விட்டாங்க பொல்லாட் கூட. அந்த அளவு அவருக்கு பேட்டிங்ல வந்து பயங்கர கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, போத் பேட் அண்ட் பால் ரெண்டுலுமே. அப்படிங்கிறதுனால ஜோர்டானை கூட முன்னாடி ஆட வச்சிருவாங்க. இவான்ஸோட டவுன் கீழே போவதற்கான சான்சஸ் தான் இருக்கும். கிறிஸ் ஜோர்டான் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல பெருசா விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல, பட் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்களான அந்த லாங் ஆன்ல வந்து கிரண் பொல்லாட் இருந்தாருன்னா லாங் ஆஃப்ல இவர் நிற்பாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஜோர்டான் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. அடுத்ததா ஓவர்டன் பொறுத்த வரைக்கும் இன்சியலா பவர் பிளேல நல்ல ஸ்பிங்கோட பால் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டர் செகண்ட்ஸ் சூப்பரா பால் பண்ணுவார். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் ஓவர்டனுக்கு பொறுத்த வரைக்கும். அகில் ஹுசேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர்,
அண்ட் தைமல் மில்ஸ். ஸோ இந்த 3 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ், மீதி எல்லாமே ஓரளவு பேட்டிங்ல கூட கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுல ஓவர்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல ஜோஃப்ரா ஆர்ச்சர் பெருசா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனே இல்ல. ரீசெண்ட் மேட்சஸ்ல ஒரு விக்கெட் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இவரோட ஓவர்ல அடி பின்னி எடுக்கிறாங்க, நல்ல வேகத்துல போல் பண்றாரு. அந்த வேகத்துக்கு பால் பட்டாவே வந்து 6 போய் விழுது. அந்த வேகத்துக்கு அந்த மாதிரி ஒரு பவுலிங்ல போடுறாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பவுல் பண்ணுவாருங்க. லாஸ்ட் மேட்ச் சூப்பர் 5ல எல்லாரும் வந்து ஜோர்டான் தான் பவுல் பண்ணுவார். ஏன்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நல்லா யாருக்கா ட்ரை பண்ணாரு, அவருக்கு கொடுக்கலாம்னு சொன்னப்போ நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து பவுல் பண்றேன்னு சொல்லி அவர் எடுத்து வந்து போட்டாரு. ரன்னும் வந்து பாத்தீங்கன்னா 6 ரன்னுக்குள்ள நிறுத்தினாரு, மேட்சை வின் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுல் பண்ணாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு ரொம்ப 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 அதிகம். ஐ திங்க் செகண்டா பவுல் பண்றப்போ மஸ்ட் ட்ரையா கூட அவர் இருப்பாரு ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும். அகில் ஹுசைன் மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச், லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டெத் ஓவர்ஸ்ல தான் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். டெத் ஓவர்ஸ்ல வந்து தான் பவுல் பண்ணாரு. இந்த மேட்ச் அப்படியே உல்டாவா மாறிடும். என்ன காரணம்னா ஆப்போசிட்ல வந்து ரைட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. டாப் ஆர்டர்ல டாப் 3 பேர்ல 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஓப்பனர் 2 பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால அவர் மிடில் ஓவர் வச்சிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டாப் ஆர்டர்ல டாப் 3 பேர்ல 2 பேர் ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால பவர் பிளேலே பவுல் பண்ணுவாரு. ஓவர்டன் கூட, ஓவர்டனும் அகில் ஹுசைன் 2 பேரும் தான் பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. அதிகபட்சம் இவரோட பால் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60 பாலுக்குள்ள இவரோட ஓவரை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அப்படிங்கிறப்ப டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பவர் பிளேல பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஒரு 50-50 ஆப்ஷன் தான் ஆப்டா இருப்பாரு. அப்போ இவர் வந்து பவர் பிளேல வந்துடுறாரு அப்படிங்கிறப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங் ஆப்ஷன் அந்த 60 பாலுக்கு அப்புறம் அல்லது 70 பாலுக்கு அப்புறம் 5ல இருந்து 10 பால் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இவருக்கு வந்துருது. அதனால வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பா வந்து மினிமம் 1 விக்கெட் எடுப்பாரு. செகண்ட் பவுலிங் 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். தைமல் மில்ஸ் போத் இன்னிங்ஸ்லயும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு. தைமல் மில்ஸ் அண்ட் ஜோர்டான் 2 பேரும் தான் கடைசி 15 பால பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதுல தைமல் மில்ஸோட வேரியேஷன்ஸ், கட்டர்ஸ், ஸ்லோவர் பால், பேக் ஆஃப் த டெலிவரி, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ரொம்ப அதிகம். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு போத் இன்னிங்ஸ்லுமே. கிறிஸ் ஜோர்டானும் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு போத் இன்னிங்ஸ்லுமே. தென் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் பொசிஷன், பேட்டிங்ல எப்ப வேணாலும் டாப் ஆர்டர் ப்ரொமோட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால பொண்ணா கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஒரு கண்டென்டரா வந்து கிறிஸ் ஜோர்டான் வந்து இருக்காரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டேவிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஜேம்ஸ் வின்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ மேபி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. டூப்ளாபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருனாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஐ திங்க் பிளாப்பா கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜே கோல்ஸ் செகண்டா பேட் பண்றப்போ பிக் டிஃபரன்ஷியல் பிக், ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் கூட நான் சொல்லுவேன். கிரண் பொல்லார்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு கிரண் பொல்லார்ட் இருப்பாரு. ஜோர்டான் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஓவர்டன் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அகில் ஹுசைன் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு போத் இன்னிங்ஸ்லுமே. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மினிமம் ஒரு விக்கெட், செகண்டா பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. தைமல் மில்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். சரி, இப்போ 2 டீம்ல இருந்து ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக் 1, டாம் கரன் 2, சாம் கரன் 3, ஆடம் ஜம்பா 4, ஸ்பென்சர் ஜான்சன் 5, தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டான் காக்ஸ் 6, நாதன் சவுட்டர் 7. இந்த 7 பிளேயரும் ஓவல் இன்வெஸ்ட்மெண்ட் டீம்ல இருந்து. சதன் பிரேமா பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் டேவிஸ் 8, ஜேம்ஸ் வின்ஸ் 9வது ஆப்ஷன், ஜே கோல்ஸ் 10வது ஆப்ஷன், தைமல் மில்ஸ் 11வது ஆப்ஷன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் 12வது ஆப்ஷன், கிறிஸ் ஜோர்டான் 13வது ஆப்ஷன், தென் ஓவர்டன் அகில் ஹுசைன் 2 பேர்ல இருந்து ஓவர்டனுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் ஃபீல்டிங் பொசிஷன், தென் பேட்டிங்ல கூட கான்ட்ரிபியூட் பண்ணுவாருங்கிறதுனால 14th ஆப்ஷனுக்கு நம்ம அவரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாங்கன்னா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள்னா as usual ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 95% ஆஃப் யூசர்ஸ் எல்லாருமே சாம் கரனுக்கு கேப்டன் ஆகும். தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டானுக்கு வைஸ் கேப்டனாகவும் பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இது அப்படியே நிறைய பேர் வந்து இன்டர்சேஞ்சும் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜோர்டானுக்கு கேப்டன், சாம் கரன், மொத்தத்துல இவங்க 2 பேத்துக்குள்ளதான் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கும். அந்த ஒரு 5ல இருந்து ஒரு 10% மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வில் ஜாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சேஃபான ஆப்ஷன்னா வில் ஜாக், சாம் கரன், ஜோர்டான் இந்த 3 பேரும் தான் சேஃபான ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்க்கும் சரி கிராண்ட் லீக்ஸ்க்கும் சரி டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஓகே அவங்கலாம் சேஃபான ஆப்ஷன். டிஃபரன்ஷியலா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தா ஆடம் ஜம்பா செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தைமல் மில்ஸ்
ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாலும் சரி, செகண்ட் போல் பண்ணாலும் சரி, ஒரு டிஃபரன்ஷியலா கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணதா இருந்தா தைமல் மில்ஸுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே யூஸ்ஃபுல். ஆடம் ஜாம்பாவுக்கும் தைமல் மில்ஸுக்கு கூட யூஸ்ஃபுல்லா எல்லாரும் போட்டிருப்பாங்க. ரொம்ப ரிஸ்க் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேக் பெருசா விக்கெட்டே இது வரைக்கும் எடுக்காம இருக்கக்கூடிய ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். மேபி ஒன்னு பிராண்ட்லில கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.